செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தி நகரில் ரூபாய் 29 கோடி மதிப்பிலான தங்க வெள்ளி நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் தேர்தலை ஒட்டி பறக்கும் படை அதிகாரிகளும் தமிழகம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னையில் 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் பறக்கும் படையினர் டி நகரில் சோதனை மேற்கொண்ட பொழுது உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் 28.54 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக கூறப்பட்ட பொழுதும் உரிய ஆவணங்கள் இல்லாதால் நகைகள் அனைத்தும் நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தை விஜய் துவங்கினதிலிருந்தே இவர் யாரோட வாக்குகளை பிரிக்க போறாரு, தேர்தலில் இவரோட நிலைப்பாடு என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. இந்நிலையில நேற்று காரைக்குடியில விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. காரைக்குடியில நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்க போட்டியிடுறாரு. இப்போ விஜயோட இந்த பிரச்சாரம் சீமானுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்றத இந்த சிறப்பு செய்தி தொகுப்புல பார்க்கலாம். காரைக்குடியில சீமான் போட்டியிடுறதுனால இந்த தொகுதி நட்சத்திர வேட்பாளர் தொகுதியா பார்க்கப்படுது. இந்த தொகுதியில தாவேகா சார்புல டாக்டர் பிரபு போட்டியிடுறாரு. விஜயோட அந்த அரசியல் வருகையினால இளைஞர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் எழுச்சி, அவங்களோட ஆதரவு பிரபுவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கேனே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இலவசங்கள் எதிர்ப்பு, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒத்த கருத்துல பயணிக்கிறதுனால இங்க இருக்கிற வாக்காளர்களோட வாக்கு சிதற வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் விஜய் இங்க நேரடியா பிரச்சாரம் மேற்கொள்றதும் அனுமதி இல்லாம அவர் சைக்கிள் பயணம் போனதும் ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்குது. அதே சமயம் ஒரு அரசியல் கட்சி தலைவரின் பிரச்சாரத்துக்காக காரைக்குடி பேருந்து நிலையமே மூடுற அளவுக்கு அங்க கூட்டம் கூடியிருக்குது. இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். சீமான் தரப்புல இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்னா இருந்தாலும் விஜயோட இந்த அரசியல் வருகை சீமானுக்கு ஒரு பெரும் பின்னடைவா இருக்குன்னே சொல்றாங்க. மேலும் காரைக்குடி மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கவே சீமானுக்கு 3வது இடம் இருக்கும்னு நினைச்ச நிலையில இப்போ 4வது இடத்துக்கு தள்ளப்படுறாருன்றது ஒரு பேசு பொருளாவே இருக்கு. இந்நிலையில காரைக்குடியில சீமான் கட்டாயம் 4வது இடத்துக்கு தள்ளப்படுறாருன்றது இப்போதைய செய்தியா இருக்கு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். திருப்பூர் அவினாசி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தொழில்துறையினருடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் திருப்பூர் வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆனந்தன், தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் கடேஸ்வரா தங்கராஜ், அவினாசி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் ஆகியோரை அறிமுகம் செய்து அவர்களுக்கு ஆதரவு திரட்டினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொழுது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அப்பொழுது மேடைக்கு பின்புறம் தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை செலுத்தாமல் அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் நாற்காலியில் அமர்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தானை ஆதரித்து மேல்மலையனூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா எம்பி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், தமிழ்நாட்டை வடக்கே இருந்து வந்தவர்கள் முற்றுகையிடுகிறார்கள், தமிழ்நாட்டையும் ஆக்கிரமிக்கலாம் என்ற எண்ணத்தோடு வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு திராவிட பேரியக்கத்தின் கோட்டை என்றும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் வழங்குவதில் பாதுகாப்பாக வைப்பதிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சுதாகர் ஊத்துக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது அவர் ஊத்துக்கோட்டை பஜார் வீதி, அண்ணா நகர், திருவள்ளூர் சாலை, நாகலாபுரம் சாலை, காமராஜர் தெரு, மேல் சிற்றப்பாக்கம், அம்பேத்கர் நகர் ஆகிய இடங்களில் வீதி வீதியாக சென்று திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜமால் முகமது போட்டியிடுகிறார். இவர் மயிலாடுதுறை நகரில் உள்ள 36வது வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு மரியாதை செலுத்தினார். இதில் வார்டு கவுன்சிலர்கள், திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று திருச்சி பாலக்கரை செல்வ விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் பருப்புக்கார தெரு, உடையான் தோட்டம், பாலக்காரை பஜார், நந்தவனம், கெம்ஸ் டவுன் ஆகிய பகுதிகளில் ஒவ்வொரு வீதியாக நடந்து சென்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள சாலையோர தள்ளுவண்டி உணவகத்தில் தோசை சுட்டுக் கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சார்பில் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு இன்று பீமநகர் பகுதியில் உள்ள துருப்பு பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது தொழுகை முடிந்து வெளியில் வந்த இஸ்லாமியர்களிடம் திமுக அரசால் இஸ்லாமியர்களுக்கு செய்யப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது திமுக மாநகர செயலாளர் மேயர் அன்பழகன் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பென்னகரம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் தமிழ்குமரன் திருமல்வாடி, பண்ணைக்குளம், மலையூர், வேப்பிலைஹள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்திற்கு வந்த அவருக்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் தாய்மார்கள் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பேசிய அவர் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மற்றும் திமுக அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை, தொகுதிக்கு செய்யவிருக்கும் மேம்பாடு திட்டங்கள் குறித்து பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 25 ஆண்டுகளாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து வருகிறார். திருச்செந்தூரில் அரசு சார்பில் அம்பேத்கர் சிலை வைக்க வேண்டும் அல்லது சிலை வைக்க அனுமதி தர வேண்டும் என 10 ஆண்டுகளாக விசிக சார்பில் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக மற்றும் திமுகவினர் திருச்செந்தூரில் அம்பேத்கர் சிலை அமைத்து தரப்படும் என வாக்குறுதி கொடுத்தனர். அதன்படி 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிலை அமைப்பதற்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். ஆனால் அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசிகாவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் விடுதலை செழியன், ராஜ்குமார் ஆகியோரை கைக்குள் வைத்துக் கொண்டு அமைச்சர் விசிகாவில் பிளவு ஏற்படுத்தி கோஷ்டி மோதலை உருவாக்கியுள்ளார் என விசிகாவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விசிகாவின் முன்னாள் மாநில நிர்வாகி முரசு தமிழன்பன் சுயேட்சையாக திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ளதால் அமைச்சர் குண்டர்களை ஏவி கொலை முயற்சி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற முற்போக்கு கூட்டணியின் கடலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் செம்மண்டலம் ஆஞ்சநேயர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்பொழுது கடலூரின் மையப்பகுதியான செம்மண்டலம், சாவடி கோண்டூர், சோரியாங்குப்பம், குண்டுசாலை, கரும்பு ஆராய்ச்சி பண்ணை, மந்தவெளி, மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது கடலூரின் மையப்பகுதியான செம்மண்டலம், சாவடி கோண்டூர், சோரியாங்குப்பம், குண்டுசாலை, கரும்பு ஆராய்ச்சி பண்ணை, மந்தவெளி, மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன், திமுக கடலூர் நகர செயலாளர் ராஜா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் குப்புசாமியை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் பெருந்திரளான காங்கிரஸ் தொண்டர்கள், உள்ளூர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் இவருடன் திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.